இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் ஒரு சார் நம்ம எல்லாருக்கும் ஒரு புது ரெசிபி செஞ்சு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அது என்ன ரெசிபின்றதை பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் பாபு சார். ஓகே. இன்னைக்கு வியூவர்ஸ்க்கு என்ன செஞ்சு காட்ட போகிறீங்க சார்? இன்னைக்கு வந்து கர்ட் பெப்பர் சிக்கன் பண்ணி காட்டுறோம். கர்ட் பெப்பர் சிக்கன். இந்த ஐடியா எப்படி வந்துச்சு இந்த டிஷ்? நார்மலாக பெப்பர் சிக்கன் தான் பண்ணுவாங்க. சரி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கர்டு மிக்ஸ் பண்ணி அதில் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அப்படியே அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அது அப்படியே பிக்கப் ஆகிடுச்சு. ஓகே. இது வேறு யாருக்காவது ஷேர் பண்ணிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாமே ஒரு பார்ட்டி அப்படின்னா நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போவேன். அப்படியா? ஓ சரி சரி. ஸோ அப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வெரைட்டியாக பண்ணலாம். ஆமாம், வெரைட்டி டிஷ்ஷஸ் நிறைய பண்ணுவேன். சரி. இப்போ கர்ட் பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சிக்கன், தக்காளி, வெங்காயம், பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, தனியாத்தூள், தயிர், மஞ்சள் பொடி, பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, உப்பு, இமாமி சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ கர்ட் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சொந்த ஊரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் சொந்த ஊர் எது? என் சொந்த ஊர் திருநெல்வேலிங்க. திருநெல்வேலி தானே? ஓகே. இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணுறீங்களா? நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க. சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணுறேன். அப்படிங்களா? எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டு நியூ கான்செப்ட் இந்த ஊரில் நல்லா பிக்கப் ஆகிட்டு. முன்னி திருநெல்வேலி மட்டுமா இல்லை வெளியூர்லேயே? இப்போ திருநெல்வேலி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பக்கத்தில் நாகர்கோவில், தூத்துக்குடிலாம் அடுத்து பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஓகே. திருநெல்வேலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இங்கே என்ன ஸ்பெஷல்? அல்வா தவிர? அல்வா எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், ஜெட்டெல்லாம் தெரியும். வேறு என்ன ஸ்பெஷல்? இங்கே தாமிரபரணி ஆறு இருக்குது சார். சூப்பர். அது 12 மாதமும் வற்றாத ஆறு. ஓகே. வருடம் முழுக்க வற்றாது. ஆமாம். வேறு சுற்றுலாத்தலம் மாதிரி ஏதாவது? பக்கத்தில் 1.5 ஹவர்ஸில் குற்றாலம் சீசன் டைம்னால ஃபால்ஸ் இருக்குது. சரிங்க சார். பக்கத்தில் கன்னியாகுமரி சீஷோர் இருக்குது. ஓகே. இன்னும் 1 ஹவரில் தூத்துக்குடி இருக்குது பக்கத்துலேயே. சரி. உங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட் ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபேமிலியோட நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடம்? நாங்கள் அதிகமாக சீசன் டைம் போகிறது இயர்லி ஒன்ஸ் குற்றாலம் தான். குற்றாலம் தான். சரி. இதை தவிர இங்கே திருநெல்வேலியில் வந்து இந்த காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதா? எல்லாம் கிடைக்கும் சார். எங்களுக்கு பக்கத்தில் எப்படி? சீ ஃபுட் தூத்துக்குடியில் இருந்து வரதுனால ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் அங்கே இருந்து. ஓகே. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஓகே சார். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? பண்ணிடலாம் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? பவுல் கொடுங்க சார். இது ஏற்கனவே நீங்கள் என்ன பாயில் எதுவும் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, மஞ்சள் பொடி போட்டு மாத்திரம் ஊற வச்சு ஜஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க. வெறும் மஞ்சள் பொடி மட்டும்? மஞ்சள் பொடி மாத்திரம். ஓகே. ஓகே. நெக்ஸ்டா தயிர். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் சார்? இதில் பெப்பர் போடணும் சார். பெப்பர் போட்டுக்கலாமா? பெப்பர் போடணும். பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கிறது அது சிக்கனுடைய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் இல்லையா? ரெடியூஸ் பண்ணிடுவோம். தயிர் இருக்கிறது உங்களுக்கு அந்த பெப்பரோட காட்டத்தை குறைச்சி. அப்படியா? சரி. நெக்ஸ்டா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணலாமா? இப்போ சமையல் பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாலாம் வந்து ஜென்ரலாக நீங்களே யோசிக்கிறதா இல்லை வந்து வீட்டில் எதுவும் ஷேர் பண்ணுவாங்களா மிஸ்ஸஸ்? இல்லை சார், நானே யோசிச்சு பண்ணுறேன். நீங்களே யோசிச்சு பண்ணுறேன். நீங்கள் சமையல் ஆக்சுவலி யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நானே கற்றுக்கிட்டேன். நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான்? வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. எனக்கு வேணும். அப்படியா? ஸோ நானே பண்ணி படிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான நீங்களே செஞ்சுக்கிறீங்களா? பரவாயில்ல. நெக்ஸ்ட் சார். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சார். ஒரு 1/2 hour இதை ஊற வைக்கணும். ஓகே. டன் சார். ஓகே சார். இப்போ இதுக்கடையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மீன் டைம் நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரட்டேன். அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? எண்ணெய். இமாமி சன்ஃப்ளவர் ஆயில். இது எந்த மாதிரி டிஷ்ஷுங்க சார்? இது எது கூடலாம் சேர்த்துக்கலாம் சார்? இது வந்து செமி கிரேவியாக வரும் சார். ஓகே. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது. கிரேவியாகவும் நம்ம குழம்பு மாதிரியும் இருக்காது, ட்ரையாகவும் இருக்காது. சரி. இது வந்து சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் அதுக்குள்ளலாம் சார் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ்ஸஸ் அவங்க வந்து நான்வெஜ் விரும்ப மாட்டாங்களோ? விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குறது எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். ஆமாம். கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் நம்மளே செஞ்சு நாமளே சாப்பிட்றோன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். முதல்ல கஷ்டமாக இருந்து இப்போ பழகிருச்சு. பட் போக போக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிங்க இல்லையா? பண்ணிக்கிறேன். இதுலேயே நான் நிறைய வெரைட்டிஸ் நானே படிச்சுக்கிறேன். அப்படியா?
ஓ வேறு மற்ற ஐடியாஸ் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களும் ட்ரை பண்ணுறதா? பண்ணுவேன். வெளியூர் எங்கேயா போயிருக்கீங்களா இப்போ ரீசெண்டாக அவுட்டிங் ஏதாவது? பெங்களூர் போவோம். ஓகே, எப்படி இருந்துச்சு? பெங்களூர் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துங்களா? வேறு நார்த் சைட் பாம்பே டெல்லி போயிருக்கேன். டெல்லி போயிருக்கீங்க. இப்போ அந்த பக்கம்லாம் போயிருந்தா இன்னும் வெரைட்டி ஆஃப் ஃபுட் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பிடிச்சிருந்ததா? அதில் வந்து சில இதை எடுத்து தான் இதில் மிக்ஸ் பண்ணி பண்ணது. அப்படியா? ஆக்சுவலாக அந்த கர்டு வச்சு பண்ணுறது அங்கே உள்ள டைப் தான். ஆஹா, ஓகே ஓகே. ஸோ அதை கான்செப்டை மைண்டில் வச்சு தான் அந்த இதை ட்ரை பண்ணி ஆனால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன காஞ்சிருக்கு சார்? ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் முதல்ல போட்டு அரைச்சிடலாம். பத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடலாமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் நம்ம கேட்டோம்னா அந்த சமையல் பொறுத்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அவங்க ஐயோ சமையலே கரெக்டாக இருக்குங்க அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப நேரம் அதிகமாக டைம் எடுத்துக்கிற ஒரு விஷயம்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சமையல் பொறுத்த ரொம்ப ஈஸியாக தெரியுதா இல்லை வந்து உண்மையிலே கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து பேசிக்காக இருக்கிறதுனால கஷ்டமாக தெரியுது. நமக்கு இது ஒரு ஹாபியாக இருக்கிறதுனால ஈஸியாக. ஓகே, இது வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் சார். சரிங்க சார். ஓகே, நம்ம அடுத்து இப்போ என்ன செய்யலாங்க சார்? இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா? ஸோ நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறதுனால தான் நல்லா ஸ்மெல்லே வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலி இல்லையா? ஆமாங்க. ஸோ இப்போ இங்கே உள்ள மக்கள் அதிகமாக நான்வெஜ் விரும்புகிறாங்களா வெஜிடேரியன் விரும்புகிறாங்களா? நான்வெஜ் தான் நிறைய விரும்புகிறாங்க. அப்படியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? தக்காளி போடலாம் சார். போட்டுக்கலாமா? ஓகே, ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன் சார். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம்னா பாத்திரத்தை வந்து அந்த பேஸ்ட் ஒட்டாது. ஓகே, அது யூஸ்வலாக வந்து ஒட்டும் போடலண்ணா. பரவாயில்லைங்க, நல்ல ஒரு ஐடியாங்க. ஸோ நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கூடவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டுடலாமா? கொஞ்சம் போட்டுக்கலாம் சார். இந்தாங்க. உங்களுடைய ஹாபிஸ் பற்றி சொல்லுங்கள். என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஃப்ரீ டைமில்? நான் ஃப்ரீ டைம்ஸில் மியூசிக் கேட்பேன் சார். மியூசிக் கேட்பீங்க? எந்த மாதிரி மியூசிக்? இளையராஜா மியூசிக் தான் மேக்ஸிமம் கேட்பேன். ராஜா சார் மியூசிக். வேறு என்னெல்லாம் செய்வீங்க? அதுபடி ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இப்போ வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போடலாம் சார். மல்லிப்பொடி இருக்குது. அடுத்து வத்தல் பொடியா? வத்தல் பொடி. இந்த மாதிரி நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ரொம்ப ஸ்பைசி விரும்புவீங்களா? இல்லை சார், நான் பண்ணுறது ஸ்பைஸியாகவே இருக்காது. நார்மலாக தான். அப்படி இருந்தால் கூட இந்த தயிர் சேர்க்கறதுனால அந்த ஸ்பைசி இதை எடுத்துரும் சார். ரெடியூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டுங்க சார்? அடுத்து உருளைக்கிழங்கு போடணும் சார். ஓகே, உருளைக்கிழங்கு இது ஏற்கனவே எதுவும் பாயில் பண்ணி வச்சுருக்கோமா இல்லை இப்படி சும்மா? சார் ராதா போதுமா? போதும். இப்போ நம்ம லெஸ்ஸாக ஆயில் ஊற்றிருக்கோம், அது பரவாயில்லையா? இந்த தயிர் ஊற்றுறப்போ அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிரும். இப்போ சிக்கன் ஊறி இருக்குமா? ஊறி இருக்கும் சார். இப்போ போட்டுடலாமா? அதில் எடுத்து போட்டுடலாம். ரைட். நல்லா எல்லோவிஷ் அந்த கர்ட்லாம் மிக்ஸ் பண்ணி பெப்பர் நல்லா ஆட் ஆகி நல்லா அப்சர்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ½ hour ஊறணும் சார். ஊறினா அந்த அப்சர்வேஷன் அது நல்லா இதுவாகும், மிக்ஸ் ஆகும் சிக்கன். ஸோ எவ்வளோக்கால அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த கர்டு அந்த பெப்பர் மிக்ஸ் ஆகுதோ அவ்வளோக்கால டேஸ்ட் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? சார் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சார் வேகிறதுக்கு. வாட்டரை போதுமா? நெக்ஸ்ட் என்ன சார் வேணும்? இப்போ ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாமா? இல்லை, தேவையான அளவு. பரவாயில்ல, குவான்டிட்டிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, இந்த லெவல்லாம் யூஸ் ஆகி போச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ 10 நிமிஷம் வேணும் சார். இப்போ கர்ட் பெப்பர் சிக்கனுடைய ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கலாக வந்துகிட்டு இருக்கு. கேட்போம் இல்லைங்க சார், கொதிச்சிச்சிங்களா? நல்லா வந்துச்சு சார். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அடுத்து மல்லி,
அந்த இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணலாம் சார் மேலே போட வேண்டியா? மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை. மல்லி இலை போட்டாலே அந்த வாசனை இன்னும் தூக்கலாக இருக்குமே. ஆமாம் சார், 3 சேரும் போது தான் அந்த ஃபைனல் ஸ்மெல்லே கிடைக்கும். ஓகே. ஓகே, இப்போ சிக்கன் ரெடி ஆகுமா? ரெடி ஆகிடுச்சு சார். நான் டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம் சார். ரைட் சார், எனக்கு இந்த பவுல் வச்சு கொடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சார், கர்ட் பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். ஓகே சார். ஆனால் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். கர்ட் பெப்பர் சிக்கன் செய்வதற்கு ஒரு பவுலில் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தயிர், பெப்பர் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வைங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் கலந்து வதக்கிட்டே இருங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்ட் பெப்பர் சிக்கன் ரெடி.